ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். இன்னைக்கு நீங்க பிக் பாஸ் பார்க்கலையா? கவலையே படாதீங்க, வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பாத்துடலாம். என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்டு பணி யாரு செய்ய போறாங்கன்றதுக்காக ஒரு டாஸ்க் விளையாடுவாங்க இல்லையா, அதுதான் இன்னைக்கு விளையாடுறாங்க. கேம் எப்படி போகுதுன்னா, ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அதுல 4 சைடும் 4 பேஸ்கெட் வச்சிருக்காங்க. அது பேலன்ஸ் பண்ணி அவங்க பால அந்த பேஸ்கெட் உள்ள போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்க 2 பேஸ்கெட்ல போட்டாங்கன்னா அதுக்கு 2 பாயிண்ட்ஸ், பேக்ல இருக்க பேஸ்கெட்டுக்கு போட்டாங்கன்னா அதுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது யாருன்னா, ஆண்கள் அணில இருந்து சிவகுமார், விஷால், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி. பெண்கள் அணில இருந்து ரயான், மஞ்சரி, பவித்ரா. எது நடந்தாலும் ஒரு சண்டை போடணும்னே ஜாக்லின் உள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி சொல்றாங்க. ஒரு கேம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா தான் போகணுமா, இப்ப புதுசா போய் ட்ரை பண்ணவே கூடாதா அப்படின்னு அப்ப சௌந்தர்யா கேட்டதா இப்போ ஜாக்லின் அதை சொல்லி காட்டி கேட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் அணில 2 வாரத்துக்கு என்ன ரூல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, யாருக்கு அந்த கேம் தெரியுமோ அவங்க தான் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சௌந்தர்யா அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக ஜாக்லின் சண்டை போடுறாங்க. புலம்பிட்டே உள்ள போன சௌந்தர்யாவை ஆனந்தி புடிச்சு, நீங்க தானே அந்த பாயிண்ட சொன்னீங்க, இப்ப ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரயானுக்கும் மஞ்சரிக்கும் நல்லா விளையாட தெரிஞ்சதுனால நல்லா பேலன்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. ஆனா பவித்ரா விளையாட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பாய்ஸ் டீம்ல விஷாலும் ஜெஃப்ரியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா சிவகுமாருக்கு சரியா வரல. அதனால ரிலே மாதிரி போட்டுட்டு இருந்த கேம்ல கடைசியா வந்த சிவகுமார் பால் பேஸ்கெட்ல போடாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி இருந்த பாலையே கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதனால எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க தோத்ததுனால இந்த வாரம் ஃபுல்லா அவங்க தான் வீட்டு பணி பண்ணணும். சிவகுமார் புதுசா போடாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி 5 பாயிண்டா இருந்த பாலை தள்ளி விட்டுட்டாரு. பாய்ஸ் டீமுக்கு சரியான கடுப்பு. அந்த கடுப்பு தீபக் நேராவே அவர்கிட்டயே கட்டிட்டாரு. எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு அவரு சொன்னதுக்கு தீபக் சொன்னாரு, அதுதாங்க கேம், அப்படிதாங்க விளையாடணும், கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணுங்க அப்படின்னு திட்டாரு. ஃபைனலி கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க வீட்டு பண்ணி டாஸ்க். தீபக் நேரா திட்டினதுனால சிவகுமாருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. உடனே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காரு. அத ரஞ்சித் வந்து கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த பாக்குறாரு. நானும் கத்துவேன், எனக்கும் கத்து தெரியும் அப்படின்னு சிவகுமார் சொல்றாரு. இந்த வாரம் யாரெல்லாம் எந்தெந்த வேலை செய்ய போறாங்கன்னு கேப்டன் அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம ஸ்ட்ராட்டஜி கிங் முத்துக்குமரன் சொல்றாரு, அந்த பேஸ்கெட்ல 4 பந்து தான் போட முடியும், வேற பேஸ்கெட்ல தான் போடணும். ஏன் 2வது வாட்டி ட்ரை பண்ணும் போது கரெக்டா பண்ண முடியாதா? ஆட்டிட்டே இருந்தா எப்படி கீழே விழுவாம இருக்கும்? அந்த பால் மட்டும் கீழே விழுவாம இருந்திருந்தா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரம் ஃபுல்லா நடக்க போற டாஸ்க் பேக் டு ஸ்கூல். எப்பயும் வைப்பாங்களே ஸ்கூல் டாஸ்க், அதேதான். இதுல என்ன ரூல் சொல்றாங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. இதுல ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் குக்கிங் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் குக் பண்ணக்கூடாது. பிரின்சிபலோட கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ண பெண்ணாவும் பிடிவாத குணம் இருக்கிற அயன் லேடியா இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும்ன்றதையும் சொல்றாங்க. இந்த கேரக்டர் பண்ண போறது வர்ஷினி. அடுத்தது வைஸ் பிரின்சிபல். அது யாருன்னா, அந்த பிரின்சிபலோட ஹஸ்பண்ட். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஹஸ்பண்ட். இந்த கேரக்டர் பண்ண போறது அருண். மாரல் சயின்ஸ் டீச்சரா இருக்க போறது ஜாக்லின். தமிழ் டீச்சரா இருக்க போறது மஞ்சரி. அடுத்தது பிடி டீச்சரா இருக்க போறது ஜெஃப்ரி. கடைசியா வாட்ச்மேனா இருக்க போறது சிவகுமார். இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் எது பண்ணணும் அப்படின்னு சொன்னது பிக் பாஸ். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இவங்க கிட்ட விட்டாங்க. அது என்னன்னா, வார்டன். யாரு வேணா வார்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாஃப்குள்ள. அதுக்கு சொன்னதும் ஜெஃப்ரி எந்திரிச்சு நின்னுட்டாரு. ஆனா சிவகுமாரா அதுக்கு கூட போய் சண்டை போடுறாரு. எனக்கு வாட்ச்மேன் கேரக்டர் கம்மியா தான் இருக்கும், நானும் பண்ணுவேன் வார்டன் கேரக்டர் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஜெஃப்ரி ஒத்துக்கவே இல்ல. அவரு பாட்டுக்கு சொல்றாரு, நான் தான் வார்டனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரே இருந்துட்டாரு. தீபக் சொன்னதும் அவ்வளவு கோவம் வந்த சிவகுமாருக்கு இப்ப ஜெஃப்ரி சொன்னதும் ஏன் சண்டை போட முடியல? பிடி டீச்சருங்களுக்கா ஒரு கிளாஸ் இருக்கும், அதனால அவங்க வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கு. வாட்ச்மேனுக்கு என்ன கேரக்டர் கொடுத்து எப்படி வெளியே தெரியும்ன்றது கூட கவனிக்காம அவரும் சரி விடு அப்படின்னு விட்டுட்டாரு. எலிமினேட் ஆக ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா பிளே பண்ணணும். அதுல ஒரு பவுல் கொடுத்து அதுல 8 சீட் இருக்கு. அந்த 8 சீட்டை ஒருத்தரா வந்து படிச்சா 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. இதுல வராதவங்களுக்கு அவங்கவுங்க என்ன கதாபாத்திரம் வேணுமோ அதை எடுத்து நடிச்சுக்கலாம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளாஸ் ரூம்ல ஜாக்லின் வந்ததும் ரயான் சொல்றாரு, நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறத வச்சு பாக்கும்போது ராட்சசன் படத்துல வர சைக்கோ மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பயங்கரமா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆர்ஜே ஆனந்திக்கு திருடுற பொண்ணு அப்படின்ற கேரக்டர் கொடுத்திருக்கிறதுனால காஃபி பொடி அது இதுன்னு எல்லாத்தையும் திருடி வச்சுக்குது. கிளாஸ் ரூம்ல ஆளுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர்
ஒருத்தரை லவ் பண்றது அந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த வர்ஷினி பிரின்சிபல் மேடம் வந்து என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு எல்லாரையும் திட்டுறாங்க. இதுக்கு நடுவுல ராணவ் வந்து மக்கு பையன் திமிரு பிடிச்ச பையன்ற கேரக்டர் பண்றதுனால எல்லாரும் கான்சென்ட்ரேஷனும் அவருக்கே போறது யாருக்குமே பிடிக்கல. இதுக்கு நடுவுல அருண் வந்து அவங்க எக்ஸ் வைஃப் பிரின்சிபல் மேடம் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாரல் டீச்சர் ஜாக்லின் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தனித்தனியா இருந்த பாய்ஸ் கேர்ள்ஸ ஒன்னா உட்கார சொல்லி எல்லாரையும் ஃபன் பண்ண விடுறாங்க. இதுக்கு பிரின்சிபல் மேடம் வந்து ஐயோ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல சமைக்க ஆள் இல்லன்றதுனால எல்லாரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அருண் வந்து நீங்க ரொம்ப பாசியா இருக்காதீங்க அப்படின்னு மஞ்சரியை திட்டுறாரு. எனக்கு என்ன கருத்து இருக்கோ அதை நான் சொல்லதான் செய்வேன் அப்படின்னு மஞ்சரியும் சண்டை போடுறாங்க. பேச்சு வாக்குல நீங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருவீங்கன்னு அருண் சொன்னதும் ஜாக்லின் ஏன்டா எப்ப பாரு நாங்க ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் மஞ்சரி நடுவுல பூந்துட்டாங்க. சொல்றத முதல்ல காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் அருண் காதை கொடுத்து கேட்காம வேற எதை கொடுத்து கேட்கிறேன், மூக்க கொடுத்தா கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா அருண் பார்த்து பேசுங்க, கேப்டன்சி பதவியை புடிங்கிற போறாங்க. நம்ம முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்க எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுவோம், மத்தபடி நீங்க தனித்தனியா பண்றதும் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு வருதுன்னா நேரா ராணவ பத்தி வருது. படிக்காத பையன் மக்கு பையனா இருந்தாலும் ஒரு கிளாஸ்ல அவன் அட்டென்டிவா தான் இருப்பான், படிக்கலன்னா பிடி கிளாஸ்ல அட்டென்டிவா இருப்பான். இதுல நடுவுல சத்யா ராணவ பார்த்து கேக்குறாரு நீ படிக்காத பையன் மக்கு அப்படின்னு சொன்னதும் ராணவுக்கு ஏதோ தோணி மக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மக்கு அப்படின்னு சொல்ற. சரி மச்சான் நீ மக்குன்னு சொன்னதுனாலதான் ஏதோ ப்ரொவோக் ஆகுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவேவா மக்குன்னு சொன்னாங்க, அந்த கேரக்டர் படி மக்குன்னு வந்திருக்கு, அதுக்கு ஏன் இவ்ளோ சீன் போடுறாருன்னு தெரியல. அன்ஷிதாக்கும் ராணவுக்கும் சண்டை வந்துருது. ஏன் ஒரு குறை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு அன்ஷிதா சண்டைக்கு போறாங்க. இதுல சௌந்தர்யா நடுவுல வந்து நானும் சண்டை போடுவேன் அப்படின்றதுக்காகவே சண்டை போடுறாங்க. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல அப்படின்னு கத்திட்டே போறாங்க. கடைசியா கேப்டன் வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்போ ராணவ் சொல்றாரு எல்லாரும் என்ன அவாய்ட் பண்றாங்க ப்ரோ. அருண் சொல்றாரு குரூப்போட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க தனியா தெரியறதுனால தான் எல்லாரும் அப்படி அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் லைஃப், நான் சண்டை போட்டுதான் ஆகணும், வேற யாரும் வந்து எனக்காக பேச மாட்டாங்கன்னு ராணவ் சொல்லி முடிக்கிறாரு. நைட் ஆனதும் அவங்கவுங்க ஹாஸ்டல்ல அவங்கவுங்க போய் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரின்சிபல் வந்து பாத்துட்டு ரயான் ஏன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்காரு, நீங்க உங்க ஹாஸ்டல் போங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிக் பாஸும் ஸ்வாப் பண்ணி போனவங்கள திருப்பி அவங்க டீமுக்கே வர வச்சிடுறாரு. குக் பண்றதும் ஸ்டாஃப் மட்டும் தான் குக் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு பிக் பாஸ். நைட் எல்லா ஸ்டாஃபும் மீட்டிங்க போட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒன்னா உட்காரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. மத்தபடி வேற எதுவும் பெருசா சொல்லல. முத நாளே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்களா இல்ல இதே மாதிரி வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.